மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஒரு வாரமாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் வலை விரித்து பிடித்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே கிராமத்தில் 5க்கும் மேற்பட்ட ஆடுகளை வேட்டையாடிய சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்த காட்சிகள்தான் இவை. மார்ச் 1ஆம் தேதி ஓணம்பாளையத்தில் பண்ணை தோட்டத்தில் வீட்டு வாசலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 5 ஆடுகளை சிறுத்தை அடித்துக் கொன்றது. அதில் ஒரு ஆட்டை கவ்வி சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதேபோன்று கெம்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட ஆடுகளை சிறுத்தை கவ்விச் சென்றது. சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் பண்ணை தோட்டத்திற்கு அருகே உள்ள வனப்பகுதியில் கூண்டு வைத்து அதன் அருகே தானியங்கி கேமரா பொருத்திச் சென்றனர். இதற்கிடையே அதே பண்ணை வீட்டிற்கு மீண்டும் வந்த சிறுத்தை கடந்த முறை வந்தபோது இருந்த இடத்தில் தற்போது ஆடு இல்லாததை கண்டு கதவை முட்டித் திறக்க முயன்ற வீடியோ காட்சி வெளியாகி மக்களை பதறச் செய்தது. இதனால் அப்பகுதியில் மேலும் ஒரு கூண்டு வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் தொண்டாமுத்தூர் அடுத்த பூச்சியூர் பூபதி ராஜா நகரில் கட்டுமான பகுதியில் சிறுத்தை பதுங்கி இருப்பதாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர். நிகழ்விடத்துக்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சிறுத்தையை காண சுற்றுவட்டார மக்கள் திரண்ட நிலையில் திடீரென வெளியேறிய சிறுத்தை கூட்டத்தில் இருந்தவர்களை தாக்கியது. இதில் சுஜித், கார்த்திக் என்ற இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். எனினும் சுதாரித்துக் கொண்ட இளைஞர்கள் சிறுத்தையை லாவகமாக பிடித்துக் கொண்டனர். அருகில் இருந்த வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு சிறுத்தையை வலையில் பிடித்தனர். தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் மூலம் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு கூண்டில் அடைத்து மருதமலை வனச்சரக அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர். சிறுத்தை தாக்கி காயமடைந்த இளைஞர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிடிபட்ட சிறுத்தைக்கு உடலில் 2 இடங்களில் காயம் இருப்பது தெரிய வந்துள்ளது. வனவிலங்குகளுடன் ஏற்பட்ட மோதலில் சிறுத்தை காயமடைந்திருக்கலாம் என்றும் தோல் நோய் தாக்கி உடல் மெலிந்து இருப்பதால் வனத்தில் வேட்டையாட முடியாமல் சிறுத்தை இங்கு வந்திருக்கலாம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். ஆடுகளை வேட்டையாடிய சிறுத்தை பிடிபட்டதால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். பிடிபட்ட சிறுத்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. கோவை மாவட்டம் ஓணாப்பாளையம் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட ஆடுகளை வேட்டையாடிய சிறுத்தையை வனத்துறையினர் வலை விரித்து பிடித்தனர். ஆனால் பிடிபட்ட 5 வயது பெண் சிறுத்தை ஏற்கனவே காயமடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மருதமலை வனப்பகுதியில் சிறுத்தைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுத்தை உயிரிழந்தது.